ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இரட் மூவிஸில் ரயில் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சுதாரிப்பு இல்லாமல் குடிபோதலையும் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு வடமாநில தொழிலாளிங்க வேலையை பறிச்சுட்டாங்கன்னு கூப்பாட்டு போட்ட நிலையை சுட்டி காட்டுற படமா இது வெளிவந்திருக்கு. ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னே அதுக்கான கதையை சுருக்கமாக பார்த்துருவோம். தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் எலக்ட்ரிஷியனான முத்தையா எந்நேரமும் தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. வந்த வேலையிலையும் கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால அவருக்கு வேலை கொடுக்க யாரும் முன் வரதில்லை. ஆனால் முத்தையாவை பொறுத்தவரை வடமாநிலத்தவங்க தான் அவரோட வேலைகளை எடுத்துட்டாங்கன்ற எண்ணம். இதனால தன் எதிர் வீட்டில் வாடகைக்கு இருக்க வடநாட்டு ஆளு சுனில் மேலே எப்பவுமே ஒரு வெறுப்பா இருக்காரு. சில சம்பவங்களால அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகி சுனிலை கொலை செய்ய கூட பிளான் போடுறாரு. ஆனா முத்தையா பிளான் பண்ண விஷயம் எதிர்பார்க்காம நடந்துற முத்தையா வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் மீதி கதை. இயக்குனர் பாஸ்கர் சக்தி வடநாட்டில இருந்து இங்க வந்து வேலையில இருக்கிற ஆளுங்க மேல சமீப காலமா ஏற்பட்டிருக்க வெறுப்பை பொறாமையை 4-5 கேரக்டர்களை வச்சு தான் சொல்ல வந்ததை கிராமியமானத்தோட யதார்த்தமா கொடுத்திருக்காரு. இங்க இருக்கிற வேலையை பறிச்சுக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுக்கு முதல்ல நாம சுதாரிப்பா இருந்தா எவனும் நம்ம பழப்ப கெடுக்க முடியாதுன்னு பதில் கொடுக்கப்படுது. பெரும் முதலாளிங்க இங்க வந்து நிலம் வாங்குறாங்க, அவங்கள விட்டுட்டு பஞ்சம் பழக்க வந்தவங்களை தான் அடிப்பீங்கன்னு குறிப்பா பிழைப்புக்காக துபாய் போயிட்டு வரவர் மூலமா அழுத்தமா சொல்லப்படுது. சாதாரணமா ஒரு பல்பு மாற்ற விஷயத்திலேயே இங்க இருக்க வேலைக்காரங்களோட ஆட்டிடியூடையும் காட்சிப்படுத்திருக்காங்க. இதுல சொல்ல வந்த விஷயம் சரி, ஆனா அது ஒரு பக்கமா சாய விட்டது தான் இடிக்குது. இதுக்கு அவங்க கூலியை குறைச்சிக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்றாங்க? இங்க இருக்க முதலாளிங்க உள்ளூர் ஆளை விட்டுட்டு எந்த அடிப்படையில் வெளிமாநில ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க? உள்ளூர் மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு போற போக்குல சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேலும் முத்தைய மாதிரியான கேரக்டரோட கஷ்ட தீவனத்துக்கு வெளியாளுங்கள காரணம் அவருக்கு உள்ள போன சரக்குனால ஒரு பொம்பளை தூக்குற புல்லு கட்ட கூட தூக்க முடியாத நிலையில இருக்காரு. இதுக்கு மேல வைஃபும் மாமனாரும் முத்தையா கேரக்டர் பணத்தை திருடி இருந்தாலும் அதை திருப்பி கொடுத்ததால மன்னிச்சு அவருக்கு செலவுக்கு வேற உடனடியாக பணத்தை கொடுத்தது நெருடலான விஷயம். நடுவில் வேற சவப்பட்டை வச்சுக்கிட்டு தேவையில்லாம சில சீன்ஸை இழுத்து விட்டுருக்காங்க. இதுல வேற பின்னணி இசையும் ஏழை சிவத்தவனே பூ பூக்குது பாடல்கள் நல்லா இருக்கு. முத்தையா கேரக்டருக்கு மனைவியா வர வைரமாலா யதார்த்தமான நடிப்புல கவனிக்க வைக்கிறார். இயக்குனர் பாஸ்கர் சக்தி குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு மெசேஜோட கூடிய ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்காரு. வழக்கமான பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா குடியினால சீரழிற குடும்பம், கிராம மக்கள், வட்டார வழக்கு, சில எமோஷனல் காட்சிகளோட எல்லாருக்கும் வயிறு இருக்கு, பசிக்கும். அந்த பசியை போக்க எங்கிருந்தோ வந்து வேலை பார்க்குறவங்கள அப்படியே விடுங்கன்னு சொல்ல வந்த மெசேஜ் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படம் சந்திக்கிறேன். இந்த மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.